வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ தக்காளி பழம் நல்லா அலம்பி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஈரம் இல்லாமல் நல்லா இப்படி டவலில் தொடச்சி வச்சுக்கலாம். தொடச்சிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வைக்க வேண்டியதுதான். இந்தமாரி இந்த காம்பு பாகம் எடுத்துடணும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டு. கடுகு, வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா பொரியுது, வெந்தயமும் செவந்துடுது. இந்த ஸ்டேஜில் இது எடுத்துடலாம். தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடாகிட்டு வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போட்டேன். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளி நல்லா பிச்சு பிச்சு போட்டாக்க நல்லா மசிஞ்சிடும், கட்டியாக இல்லாமல். இது நல்லா சுருளை வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுவிடுறேன். வறுத்த கடுகு வெந்தயம் மிக்சியில் போட்டிருக்கேன், பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். வதக்கின தக்காளியெலாம் நல்லா ஆறிடுத்து. இப்போ நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சின்னு வரேன். நல்லெண்ணெய் 2 கரண்டி விட்டுக்கிறேன் தொக்கு கலர்றதுக்கு. தாளிக்க கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சுட்டு பெருங்காயம் போடுறேன். காஞ்ச மிளகா வத்தல் 4, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். எண்ணெயிலேயே மிளகா அப்படி போட்டால் ஊறுகாய் நல்லா ரெட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவா இதில் இது போட்டுக்கலாம், பூண்டு. கடுகு தாளிச்சிட்டு வதக்கும்போது பூண்டு அரைச்சும் போட்டுக்கலாம், முழுசாக கூட போட்டுக்கலாம். இந்த சட்னி பூண்டு போடாமல் இருந்தால் உங்களுக்கு விரதம் நாளில் டிஃபனுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போ வேணாலும் தொட்டுக்கலாம். பூண்டு போட்டால் சில நாள் தொட்டுக்க முடியாது. நல்லா சுருள வதக்கிட்டோம். இப்போ கடுகு வெந்தய பொடி பண்ணினோமோனோ அது ஒரு டீஸ்பூன் போடுறேன். இவ்வளோ போடுறேன், ரொம்ப போட்டாலும் கசக்கும். இப்போ ஓரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கக்கிண்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இது வெளியிலேயே வச்சுருந்தாக்கா 10 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நீங்கள்.